நெகேமியா வெளிப்படையான அலங்கத்தை கட்டி முடிப்பது மாத்திரமல்லாமல் அந்த மக்களின் உள்ளத்திலே தேவனுடைய ராஜ்யத்தையும் கட்டி எழுப்பும்படியாக ஒவ்வொரு வாசலிலேயும் பாடகரையும் லேவியரையும் வாசல் காவலாளரையும் ஏற்படுத்துகிறார் என்று சொல்லி நெகேமியா 7:1 சொல்லுகின்றது. எனவே துதி வாசல்களெல்லாம் துதியாக இருக்கும்படியாக அந்த ஜனங்களுக்குள்ளே தேவ பக்தியை எழுப்பி விடுகிற பணியை நெகேமியா செய்கிறதை பார்க்கின்றோம். அதை தொடர்ந்து அந்த வாசலை விசாரணை செய்யும்படியாக நெகேமியா 7:2 சொல்கிறது, என் சகோதரனாகிய ஆனானியையும் தேவனுக்கு பயந்தவனாயிருந்த அனனியாவையும் அந்த விசாரணைக்காரருக்கு தலைவராக ஏற்படுத்துகிறதை பார்க்கின்றோம். இந்த சகோதரனாகிய ஆனானிதான் முதலாக நெகேமியா 1:2 படி இந்த எருசலேமினுடைய நிலைமையை கொண்டு வந்து இந்த நெகேமியாவுக்கு தெரிவித்தவன். ஆனானி இந்த எருசலேம் பாழடைந்து கிடக்கிறதுனாலே அவன் ஒரு உடைந்த உள்ளத்தோடு வந்து தன் சகோதரனுக்கு அதை சொல்லிய பொழுது நெகேமியாவும் அதே பாரத்தை ஏற்றுக்கொண்டவனாக ஜெபிக்கின்றான். ராஜாவினிடத்திலே உத்தரவு பெற்று இங்கு வந்து 52 நாளிலே அந்த அலங்கத்தை கட்டி முடிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். நெகேமியா ராஜாவிடம் அனுமதி பெற செல்லும் பொழுது ராஜா, நீ திரும்பி வர எவ்வளவு நாள் செல்லும் என்று கேட்டதற்கு அவன் ஒரு காலத்தை குறித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறார். திரும்பி செல்லும் முன்பதாக இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் கட்டப்பட்ட அந்த அலங்கம் எந்த விதத்திலேயும் மீண்டும் சீரழிந்து போய்விடக்கூடாது என்ற கவனத்திலே அங்காங்கே தலைவர்களை ஏற்படுத்தி வைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். தான் ஒருவன் மாத்திரம் தலைவன் என்று இல்லாமல் மற்றவர்களுக்கும் தலைமைத்துவ பயிற்சி கொடுத்து ஆங்காங்கு அந்த வாசல்களிலே நிறுத்தி வைக்கின்றான். அதோடு கூட ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒவ்வொருவர் அந்த வீட்டிற்கு அந்த மதிலிற்கு அருகே கட்டப்பட்டிருக்கிற அந்த வீடுகளிலிருந்து அதை தொடர்ந்து பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தையும் வழிமுறையையும் அங்கே நெகேமியா ஏற்படுத்துகிறார். அதோடு கூட அது எப்பொழுது அந்த வாசல் திறக்கப்பட வேண்டும், எப்பொழுது மூடப்பட வேண்டும், எந்த விதத்திலே எதிரிகளை தாக்கி விடாதபடி தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றும் அங்கே நெகேமியா வழிமுறைகளை செய்கிறதை பார்க்கின்றோம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலேயும் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரியும் சாத்தானுக்கு எதிராக ஒவ்வொருவரும் அங்கே துதியையும் ஜெபத்தையும் ஏறெடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவரும் அந்த காவலை காக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்ற முன் உதாரணத்தை இங்கே நாம் பார்க்கின்றோம்.